வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஸ் பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஐஸ் பிரியாணியா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மள பல பேருக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிருக்குங்க. தெரியாதவங்களுக்காக தான் இந்த ரெசிபி வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பழைய சாதம் இருக்கும் இல்லைங்களா, நைட் செஞ்ச பழைய சாதத்தை வந்து நம்ம ஓவர் நைட் வந்து ஊற வைக்கணும். அதாவது நைட்டே வந்து நம்ம சாதத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி அப்படியே வச்சிடணும். மறுநாள் காலை அல்லது மதியம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது அந்த சாதத்தை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த தண்ணி அந்த சாதம் ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அது கூடவே வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே எடுத்து வச்சுருக்க கட்டி தயிர் வந்து ஆப்ஷனல் தாங்க. தயிர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து சேர்த்துக்கோங்க. பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷனலில் விட்டுடலாங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி, அல்லது கைகளில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து இன்னும் வந்து இந்த பழைய சாதம் ரெசிபிக்கு வந்து அதிக டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். கைகளில் வந்து நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஐஸ் பிரியாணி வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே வந்து பச்சை கறிவேப்பிலை இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். இது வந்து இந்த கறிவேப்பிலை வந்து அந்த பழைய சாதத்து கூட சேரும் பொழுது அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய சூப்பரான ஐஸ் பிரியாணி ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐஸ் பிரியாணிக்கு பெஸ்ட்டு சைடிஷ் அப்படின்னா சின்ன வெங்காயமும் ஊறுகாயும் சொல்லலாம். அதாவது பச்சை மிளகாய் கூட சொல்லலாங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே சுண்டைக்காய் வத்தல் அண்ட் பச்சை மிளகாய் வத்தல் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீல பச்சை மிளகாய் இருக்கும் இல்லைங்களா, அது கிடச்சிதுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே லெமன் ஊறுகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பழைய சாதத்தை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, அப்போ வந்து இந்த மதிய வேளைகளில் வந்து நம்ம லன்ச் வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி உடம்பு வந்து நல்லா வந்து குளிர்ச்சியாக வந்து இருக்குங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு சாதம் வந்து கொஞ்சம் வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டுங்க. அப்போ வந்து இந்த ஐஸ் பிரியாணி ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கைகளில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு சாதத்தோடு சேர்த்து அந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் அண்ட் ஊறுகாய் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரியான மீல் வந்து நீங்கள் லன்ச் டைமில் வந்து இந்த சம்மர் சீசனில் மறக்காமல் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் மிதுஸ் கிச்சனுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.